வரும்போது என்னென்ன சொத்து ஒத்தெல்லாம் ஏறிக்கிட்டு வந்துச்சு தெரியுமா? ஆடு மேல ஆடு ஏறினுச்சு, கோழி மேல கோழி ஏறினுச்சு, மாடு ஏறு வேணான்னா சொல்றேன். இல்ல கோழி மேல இல்ல நீ ஏறு. அப்புறம் குற்றம் புரிந்தவன். ஐயா நல்ல வேலை சொல்லிட்டேன். சொரிஞ்சுக்கிட்டு தான் தெரியும் எனக்கு, ஒழுக்கமா இருந்துக்க. அடுத்தவன் மூட்டாட்டியை பார்க்கறதுனா உனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. கல்யாணம் பண்ணும்போது அம்மளு பேப்பிங்கிறேன், ஜாங்கிரிங்கிறாங்க, பூங்குறிங்கிறாங்க. அப்புறம் சோழியை முடிச்சதுக்கு அப்புறம் ஜபா தோசை பிடிச்ச முண்டைங்கிறாங்க. ஆம்பளையில கண்டாலே வெறுத்துவாரு. புருஷனே வேண்டாப்பா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது பொழைச்சுக்கலாம். முதவே சொல்ல முடியாது. பாருங்க 3 பேரும் அடி வாங்கிருப்பாங்க போலப்பா. என்னண்ணே என்னோட சேர்ந்த கேஸுக்கார நீங்களும் போயிட்டு போங்க முதல்ல. ஆமா அவங்க தனி கேஸ். ராமதாஸ் மாமா எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முதலிரவு அன்னைக்கு என் கனவுல நீங்க தான் வந்தீங்க. நானா? ஆமா. அவனா காலி பண்ணிட்டியா? ஒரிஜினல் புருஷனா? யாரையா காலி பண்ணிட்ட? முதல் ராத்திரி இன்னைக்கு புருஷன். ஏய் காலிய பண்ணனனால தான் நீ என் கனவுல வந்த. ஞாபகத்துல வச்சுக்க. மூஞ்சி முகர கட்டையும் 10 ரூபாய்க்கு பணியாரம் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆளை பத்திய. ஆமா எந்த ஊர் வாரு? ஓமதாசு வேணும், ஓமதாசு வேணும், ஓமதாசு வேணும். என்ன ஓமதாசு வேணும்? என்னத்தா இந்த மாதிரி புருஷனை நம்ம வச்சுக்கலாமா? அடங்காத புருஷங்க நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஒண்ணு ஒத்து வாழணும், மொய்யால இல்லைன்னா அத்து வாழணும். ஒண்ணு நம்மளுக்கு இருக்கணும், இல்லைன்னா எவளுக்குமே இருக்காம ஐட்டத்தை அறுத்து விடணும். ஏதாவது ஒரு முதல் ராத்திரி நான் நினைச்சேன் ராமதாஸ். அப்புறம் பார்த்தேன் முண்டை எங்க சுத்தினாலும் களத்தை சுத்தினாலும் வீட்டுக்கு தானே வந்து சேரணும் அப்படின்னு ஓட்டி. ஆமா ரெங்கனை தானே சேவிக்கணும், அதனால விட்டாச்சு. முதல்ல நம்ம அப்படி நினைக்க முடியுமாத்தா? முடியாது இல்லத்தா. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. ஆம்பளை 50 வப்பாட்டியை வச்சுக்கிட்டு தள்ளுவேன். நம்ம 2 கள்ள புருஷன் வச்சுக்கிட்டோம்னா ஓட்டிடுவாங்க. இந்த வாரு வச்சுக்கிட்டா, இந்த வாரு வச்சுக்கிட்டா. அவங்க செஞ்சா மட்டும் இனிக்கும், நம்ம செஞ்சா மட்டும் குத்துது கொடையுது, குத்துது கொடையுது. சரி அப்ப 7 வச்சுக்கிட்டு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நாடக சீசன் முடிஞ்சோடனே ராமதாஸ் ஒரு 4 கால் பண்ணி பேசுவாப்புல. அதுதான் நடக்கும். வேற எந்த நாடக சீசன் முடிஞ்சோடனே போர் அடிக்காம இருக்கணும்னா எனக்கு போன் பண்ணுவாப்புல. என்ன டார்லிங் சாப்பிட்டீங்களா வச்சிங்களா? அந்த ஆளோட தான் இப்ப தொடர்பா இருக்கேன். வேற எந்த தப்பு நான் செய்யவே கிடையாது. ஆண்டவ சத்தியமா சொல்றேன், என் மனசுல எந்த கள்ளம் கபடமே இல்லாத ஒரு ஜீவன் யாருன்னா அது நான் மட்டும்தான். போன வருஷம் செஞ்சதோட ரைட். நீ செஞ்சு மஜத்தை புடுங்குன. ஆமா மூஞ்சி முகர கட்டையும் பாருங்க. நஞ்ச புஞ்சை 50 ஏக்கருக்கும் சொந்தக்காரு. மண்டையில ஒத்த மசுறு இல்ல. நஞ்சையும் வேண்டாம், என் புஞ்சையும் உனக்கு வேண்டாம். மூடிக்கிட்டு உக்காந்துக்க. இந்த கதையை நீ இன்னும் விடலையா ராமதாஸ் மாமா? சொல்லி என்னன்னே தெரியல. என் புருஷன் ஏக்கம் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் எனக்கு புருஷன் மட்டும் நல்லபடியா வந்து வாழ்ந்தாருன்னா அந்த பூக்குழியில நீ தான் இறங்கணும். நீ இறங்கு, பூரம் புகஞ்சு வரும் உனக்கு. நீ என்ன பத்த ராசா. இந்த ஊரு பேர், இந்த அம்மா பேர் என்னத்தா? சக்தி மாரியம். சக்தி மாரியாத்தா. என் புருஷனோட வந்து சேர்ந்துட்டானா செய்யாமங்கள ராமதாஸ் சட்டியோட திரிவாப்லன்னு வேண்டி இருக்கிறேன். புருஷன் வர்றதுக்கு என்ன இருக்கு? சட்டியோடையா? எங்க ஊருக்கு பக்கத்துல ஜெயபாண்டின்னு ஒரு கொத்தனார் இருந்தார். எல்லாரும் ஆயுத பூஜை அன்னைக்கு நம்மளாம் என்னத்தா பண்ணுவான்? ஆயுதத்தை எடுத்து கழுவி கிழுவி சாமி கும்பிட்டு சந்தனம் போட்டு வச்சு பொறிக்கல்லை வச்சு சாமி கும்பிட்டு பிள்ளைகளுக்கும் கொடுப்பான். ஆயுத பூஜனைக்கு அந்த ஆளு கொத்தனார். அந்த ஆளு சாமான் தூக்குண்டு மட்டக்கம்பு ஜொரி பிடிச்ச குண்டை பத்திரமா வச்சுக்க. சரின்னா அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணுச்சு, குண்டை கொண்டுக்கிட்டு வாங்க நான் சாமி கும்பிடணுச்சு. நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். அவர் ஊர் வேற எந்த ஊரும் இல்லை, மேல் ராங்கியம் தான். கீழ் ராங்கியமா? சரி ஏதோ ஒரு ராங்கியம். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். என்ன அந்த அக்கா எந்த நேரமும் குண்டை கொண்டுக்கிட்டு வாங்குதே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துக்கு போனேன். பார்த்தா ஜெயபாண்டி குண்டு சொரு பிடிச்சி போய் கிடக்குது. உடனே அந்த அக்கா சொன்னிச்சு, இத்தனை வருஷமா நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒத்த நாள் கூட நீங்க குண்டை மாற்ற மாட்டீங்களே அப்படின்னுச்சு. அப்பதான் நான் நினைச்சேன் 35 வருஷமா ராமதாஸ் குண்டையே மாத்தல. அது எப்படி தெரியும் உனக்கு? ஏன்னா உன்னோட குப்பை கொட்டுறதே நான் தானே அப்படின்னு. சித்தாள் வேலைக்கு ஆளு கேட்டாப்புல கொத்தனார கொள்றதுக்கு அந்த ஜெயபாண்டி. நான் நாடக சீசன் முடிஞ்சோடனே வீட்டுல சும்மா தானே இருந்தேன். சரி நாம நாடகம் முடிஞ்சோடனே சும்மா தானே இருக்கேன். என்னத்த
ஒருத்தவங்களுக்கு உதவுறனால நம்ம கெட்டு போயிட மாட்டோம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்களேன்ட்டு அந்த ஜெயபாண்டி கூப்பிட்றாருன்னு நானும் கிளம்பி நம்பி போயிட்டேன். இந்த மூதேவி இந்த சொறி பிடிச்ச குண்டோட வந்திருப்பேன் போல. வந்த மனுஷன் மேல கட்டடத்துல குண்டோட நின்றுகிட்டு இருந்தேன். தூக்கு கொண்டு சொல்லு. தூக்கு குண்டோட அதுதான் அதையும் ஊட மாட வாய் குண்டோட நின்றுகிட்டு இருந்தாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், அளவுகோல் அதுதான் போல. அப்ப எனக்கு சட்டி தூக்க தெரியல. ஜெயபாட்டி மாமா நான் சட்டியை எப்படி ஏந்துறதுன்னு சொல்லி கொடுத்தல. அது மாதிரி செய்வனே நீ எங்கேயோ சொல்லி கொடுத்த. இப்போ அந்த மாதம் போய் அங்கே சார்ந்த சட்டி ஏந்திக்கிட்டு தெரியுது. நீ மூடிட்டு உக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் பெண் வர்க்கத்துக்குன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவார். என்ன மாமா இன்ன பெத்த ராசை அவர் பெண் வர்க்கத்துக்குனால அதிகரித்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் உடனே சொன்னார், சட்டியை இப்படித்தாமா ஏந்தணும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே சட்டியை ஏந்துனேன். உடனே அந்த தூக்குண்டை வச்சு அடிச்சாரு. பார்த்துக்கங்க, கலவையை வச்சு கட்டணம் எழும்பிருச்சு. அதுலேருந்து அவரைத்தான் நான் கரெக்ட் பண்ணலாம்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். ஆமாம், இந்த புருஷன் நம்மளுக்கு வேண்டாம். ஒரு தூக்குண்டு தானே வச்சிருப்பேன். நீ எத்தனை குண்டு வச்சிருக்க? என் குண்டியும் வாங்கி வச்சுக்க. குண்டி என்னையா சொல்ற? சொல்லி தொலையா முதல்ல. உன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பவே மாட்டேன் நான். ஆமாம், எந்த ஆம்பளையா இருந்தாலும் வந்தாலும் வரல வைக்கணும். ஆனா மட்டக்கம்பு வச்சு தேய்ச்சிருப்பாங்க இவருக்கு. எனக்கா தேய்ச்சிட்டு போறாங்க விடு. ஆமா ராமதாஸ் மாமா, நான் மட்டும் படிதாண்ட பத்தினா நான் தே விளங்க விளங்குமா. ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு, அம்மா ராதா செல்வி கோடியில ஒரு பெண்மணி, இந்த பெண்மணிகளுக்கெல்லாம் இல்லாத ராசி உனக்கு இருக்குன்னு இருக்காரு. என்ன ராசி? எப்படி? விருச்சக ராசி. எனி டைம் விருச்சமணிமா இருக்காது. மினியாண்டி போயிட்டான் போல அவன் போயிட்டு அப்படியே. ஆமா, விருச்சக ராசி. எவன் ஒருத்தவன் உன்னைய துர்றானோ அதோ கோவிந்தோ. அப்ப நீ தொட்டுறாத கோவிந்தா கோவிந்தான்னு போயிருவேன். சொல்லிட்டியா? அப்புறம் இப்படி தொடுவேன். ராமதாஸ் மாமா, என்னன்னே தெரியல. உங்க கண்ணு அழகுக்கும் உங்க மூக்கு அழகுக்கும் உங்க மண்டை எங்கே கூப்பிடுறியா? என்ன நம்ம விளையாட போற மாதிரி கூப்பிடுறியா? என் புருஷன் வந்தாரா பாத்தியா? அந்த ஆள எந்த நேரமும் சரக்கடிச்ச மணியமாவே இருக்காயா? சரக்க போட்டுட்டு முன்னாலையும் தள்ளிருச்சு பின்னாலையும் தள்ளிருச்சு. ஆமா, உன் ஃப்ரெண்டு தானே புத்திமதியை சொல்லி கொஞ்சம் திருத்துனா என்னன்னு கேட்குறேன். சொல்லிட்டேன். வீட்டு பக்கட்டும் வரமாட்டேங்கிறேன். என்னட்ட மாற்றி விடுறாங்க. நீயும் ஒரு முடிவோடு தான் இருக்கிற. அதனால ராமதாஸ் மாமா போயிட்டு வரவா? போயிட்டு என் புருஷன் வந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை வா. போயிட்டு வரேன். என் புருஷன் வந்தாருன்னா உன் பொண்டாட்டி இப்போ தான் வந்துட்டு போணுச்சு அப்படின்னு புத்திமதியை சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விடு. அவன் வந்தா பாருலன்னா நீ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லிட்டு போ. உனக்கு ஒன்ன மாதிரியே அழகா 10 மாசத்துல அமிழ் குஞ்சு மாதிரி புள்ள பெற்று தருவேன். உனக்கு தான் கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்களே இந்த மாதிரி. நீலாம் நல்ல மனுஷனாயா? 5 மணிக்கு என்னையா பேசுற? சக்தி மாரியம்மனுக்கே அடுக்காதையா முதல்ல. போ, பழம் தெரியல போ. ஆமா, போயிட்டு வரவா? வரீங்களா?